பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக போண்டா செய்யலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி ஊற வச்சு ஒரு சாஃப்டாகவும் கிறிஸ்பாகவும் இருக்குங்க இந்த போண்டா. கடல மாவை விட இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் நான் 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்ச இந்த அரிசியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு 2 நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா மசிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சா அந்த மாவோடையே இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்து சேர்த்த மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ இது கூட நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிட்டு இது கூட பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மாவு நல்லா அடித்து கலக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வச்சு பொரித்து எடுத்தோம்னா சும்மா கிறிஸ்பாக டேஸ்ட்டாக நம்ம பச்சரிசி போண்டா ரெடிங்க.